Hello everyone. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, I had a conversation with a friend, an ex-colleague, and they had some problems. அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். And I wanted to share that with the audiences as well. So என்ன ப்ராப்ளம்னா, they reached out to me. Basically என்னென்னா, அவங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு 1.5 years 2 years தே பர்சனலி ரஃப் டைம் சொல்லுவாங்கள்ல, எல்லார் லைஃப்பில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ரஃப் டைம் இருந்தது. அண்ட் இந்த டைமுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணுற அவங்க வந்து ஒரு ரியலைசேஷன் வந்தாங்க. என்னென்னா, ஜாபில் வந்து தே ஹாவ் லூஸ்ட் அவுட் அ லாட். இந்த சென்ஸ் என்னோடய லேர்னிங் பாத் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் பார்த்தேன்னா, ஆஃப்டர் திஸ் 1.5 years நான் ரியலைஸ் பண்ண பார்க்கும்போது மை ஜூனியர்ஸ் ஆர் பெட்டர் தேன் மீ, தே ஆர் டூயிங் பெட்டர் ஜாப். அண்ட் ஐ திங்க் ஐ மிஸ்ட் அவுட் ஆன் சம்திங் அப்படின்ற மாதிரி தே ஃபெல்ட். அதை ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து இது ரொம்ப காமனான ஒரு விஷயமா தெரிஞ்சு, எஸ்பெஷலி ஃபார் உமன் who are going through a tough time during their pregnancy. Every woman who had a child will go through that. Yeah, they will work for a certain years, 5-6 years, whatever. Career develop பண்ணியிருப்பாங்க, and they will go back to their personal life. They will have a child, which is a very laborious process, as the name intends, labor. Yeah, and then child rearingக்கும் நிறைய டைம், நிறைய எஃபர்ட்ஸ், நிறைய ஃபிசிக்கலி தே கோ த்ரூ லாட். இது வந்து நான் என்னோடய ஒய்ஃபோட லைஃப்பில் பார்த்துருக்கேன், என்னோடய சிஸ்டரோட லைஃப்பில் பார்த்துருக்கேன். அண்ட் திஸ் இஸ் அ ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ஆல்சோ ஷேரிங் அ சிமிலர் திங். ஸோ மென்டலி வந்து rough patch and coming back to work and realizing that the young juniors are doing well. And அவங்களுக்கு என்ன கொஷின்னா, இப்போ வந்து பார்க்கும்போது ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் டூ. நான் திருப்பி என்னோடய பீக் பர்ஃபார்மன்ஸ்னு இல்லை, வில் ஐ பி ஏபிள் டு லைக் பெர்ஃபார்ம் வெல் இன் திஸ் காம்படிட்டிவ் வேர்ல்டுன்ற மாதிரி ஒரு டவுட் அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு ரீசனபிளான டவுட் எனக்கு தோணுச்சு. அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் திஸ் டவுட் இன் தேர் கரியர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னதே நான் வந்து ஒரு வீடியோவை போடணும்னு நான் நினச்சேன். ஏன்னா ஐ திங்க் திஸ் வில் ஹெல்ப் அ லாட் ஆஃப் பீப்புள். ஹோப்ஃபுல்லி சம்மன் ஹூ இஸ் இன் நீட் வாட்சஸ் திஸ். அதுதான் என்னோடய கோல். என்னென்னா, திஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபீலிங் இல்லையா. ஒரு ஆன்சைட்டி, ஒர்க்கை பற்றி ஒரு ஆன்சைட்டி, செல்ஃப் டவுட்டு, நம்மளால் முடியுமான்ற பயம், வேலை போயிடுமோன்ற பயம். ஸோ இது மாதிரி நிறையா இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ்க்கு வந்து ஒரு நேம் டேக் கொடுத்துடலாம், விச் இஸ் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். ஐ திங்க் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இஸ் வெரி காமன் அட் ஒர்க். இது வந்து ஒரு ஃபேக்ட். இந்த 2 ஃபேக்ட்ஸை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும். ஒன்று வந்து இட் இஸ் வெரி வெரி காமன் ஃப்ரம் யுவர் சீனியர்ஸ் ஹூ ஹேஸ் 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், டீப் ஸ்கில்ஸ், டீப் நாலேஜ், டீப் இன்டெலெக்சுவல்ஸ் கூட they will still have imposter syndrome. They will doubt themselves, and they will have anxiety, and they sometimes they go through a rough patch and find it difficult to get back to work and be competitive. So இந்த 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். it is there for everyone, and it is very normal. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோமை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அட்லீஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து there are 2 things. ஒன்று வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த மென்டல் ஃப்ரேம் ஒர்க். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் மென்டலி, எஸ்பெஷலி இம்போஸ்டர் சிண்ட்ரோமை காஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளோட செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர் நெகட்டிவ் செல்ஃப் டாக்னு சொல்லுவாங்க, விச் இஸ் ஐ திங்க் தி ரீசன் ஃபார் மெனி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப். நம்மளோட மைண்டில் நம்மளை பற்றியே நம்ம நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்க ஸ்டோரிஸ்ன்னு கூட கிடையாது. யூ வில் ஜஸ்ட் டவுட் யுவர் செல்ஃப், அண்ட் ஃபார் நோ ரீசன். ஐ டோன்ட் நோ வை ஹியூமன் பீயிங்ஸ் டென் டு டூ தட், பட் தே டூ தட். லைக் எவ்ரி ஒன் டஸ் தட். நம்ம ஒரு சில டைம் வந்து இன்றைக்கி அவசரமாக போகிறோம், ஷூ எதுலேயும் நனைஞ்சிருமோ, ஐ மீன் ஒரு பட்டில் பட்டு ஷூ நனைஞ்சிருமோன்னு நம்ம நினச்சிட்டு போவோம். கரெக்டாக ஷூ அதே மாதிரி ஏதோ ஒரு பட்டில் பட்டு நனைஞ்சு எங்கேயோ க்ளீன் பண்ண டைம் ஆகி இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி கொடை எடுக்காமல் போகிறேன், இன்றைக்கி மழை பெய்யும் பாரு அப்படின்னு சொல்லுவோம், போய் மழை பெய்யும். ஸோ இந்த மாதிரி இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக், லைக் மழை பெய்யறதுலாம் கூட அன்றைக்கி அந்த ஸ்ட்ரெஸ் ஆஃப் தட் நெகட்டிவ் செல்ஃப் டாக் இருக்குது பற்றி, அது வந்து ஒரு அன்னெசரி திங்.
பட் இட் இஸ் அ வெரி irrational திங். ப்ராபப்ளி நம்மளோட எவல்யூஷனில் இருக்கிற ஒன் ஆஃப் த வெரி பிக் நெகட்டிவ்ஸ். இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் வந்து திஸ் இஸ் சம்திங் தட் வி cannot லைக் இட் இஸ் டிஃபிகல்ட் டு கெட் ரிட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை நம்ம வந்து ஐ திங்க் வில் ஹேவ் டு அப்ரோச் இட் வித் பேசிக்லி வித் மென்டல் ப்ரிப்பரேஷன்ஸ். இது மாதிரி பை இம்ப்ரூவிங் கான்ஃபிடென்ஸ், பை ரிடியூசிங் திஸ் நெகட்டிவ் செல்ஃப் டாக் வரும்போதெல்லாம் வந்து வில் ஹாவ் டு பிரிங் பேக் ஆர் அட்டென்ஷன் டு இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் சும்மா என் மைண்டு வளரிட்டு இருக்கு, ஐ எம் ஜஸ்ட் டூயிங் மை திங் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் ஃபோக்கஸிங் அந்த மொமெண்ட். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் அதை பற்றி. இந்த மொமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக we will skip worrying about other things. இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் நெகட்டிவ் செல்ஃப் டாக் விச் இஸ் லைக் இன் த மைண்ட் ஒன்லி. பட் தெர் இஸ் அ ரீசன் தட் எக்ஸிஸ்ட் இன் த ரியல் ஃபிசிக்கல் வேர்ல்டு இல்லையா. உங்களோட இம்போஸ்டர் சிண்ட்ரோமுக்கு ப்ராபப்ளி உங்களோட புவர் பர்ஃபார்மன்ஸ் காரணமாக இருக்கலாம். அண்ட் இந்த புவர் பர்ஃபார்மன்ஸ் காரணமாக இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் வி கேன் டூ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேர்னிங்ஸ் எடுத்துக்கலாம். இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இல்லாதவங்க ஆர் இந்த டவுட்ஸ் இல்லாமல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். நான் நோட்டீஸ் பண்ணதை வச்சு நான் இந்த ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். என்னென்னா, they tend to ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மேனேஜர் வந்து இன்றைக்கி ஒரு மண்டே இன்றைக்கி ஒரு ஒர்க் சொல்கிறாரு, ஒரு ப்ராஜெக்ட் சொல்கிறாரு. he will give you 2 weeks of time, and these people who are like don't have imposter syndrome or who are performing well, they நமக்கும் வந்து ஓகே ABCD தான் நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்டோட சொல்யூஷன் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, he is asking for this ABCD and D will be the solution அப்படின்னு நமக்கும் தோணும். that person who is performing better without imposter syndrome, he will also think of that ABCD. பட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த மண்டே ஈவினிங் ஆர் டியூஸ்டே மார்னிங்கே வந்து திஸ் பர்சன் who doesn't have that imposter syndrome, he'll go and talk to the manager. ஸோ இது மாதிரி நான் ABCD தான் திங்க் பண்ணியிருக்கேன், வாட் யூ திங்க் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கேட்பாங்க. ஜென்ரலி நான் பார்த்துருக்கேன். அண்ட் தே ஜென்ரலி லைக் மேனேஜர் வந்து சொல்லி, இல்லை ABCD திஸ் இஸ் அ குட் ஐடியா, ப்ராப்ளி யூ கேன் ஆல்சோ திங்க் அபவுட் XYZ, வேறு ஏதோ 2-3 விஷயங்களையும் இதில் இன்க்ளூட் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சஜஷன் கொடுப்பாரு. பட் நம்மளோட மைண்டில் செல்ஃப் டவுட்டு, நெகட்டிவ் செல்ஃப் டாக்லாம் இருக்கிறதுனால we will generally be hesitant to approach the manager for a feedback, அட்லீஸ்ட் இந்த இனிஷியல் ப்ராசஸ். நமக்கு வந்து முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஃபீட்பேக் வாங்குறோன்றத ஃபோக்கஸ் அதுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடும். ஸோ வில் ஜென்ரலி ரீச் ஓகே 2 weeks டைம் இருக்குது, ABCD தான் ப்ராஜெக்டோட சொல்யூஷன், D வந்ததுக்கப்புறம் ஐ வில் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக். ஸோ வாட் யூ வில் டூ இஸ் யூ வில் ஒர்க் ஆன் திஸ் 2 weeks, 10 days, 12 days, அந்த எண்ட் ஆஃப் 12 days, ப்ராப்ளி இந்த மண்டே கொடுக்குறோன்னா நான் நெக்ஸ்ட் வெனஸ்டே நீங்கள் பண்ணி முடிச்சிருவீங்க. அண்ட் தேர்ஸ்டே போய் ஒரு ஃபீட்பேக் கேட்குறீங்க, இது மாதிரி நான் பண்ணி முடிச்சிட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கேட்குறீங்க. அப்போது அண்ட் த்ரூ திஸ் இந்த 7 days 8 days, 1 யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் XYZ, அண்ட் 2 நீங்கள் வந்து இந்த பண்ணிகிட்ருக்க இந்த 10 daysலேயும் உங்களுக்கு வந்து 2 விஷயம் ஓடிட்டுருக்கோம். ஒன்று வந்து நம்ம பெர்ஃபெக்டாக கொடுக்கணும் அந்த டைமில் போய்ட்டு, ஏன்னா நமக்கு 2 weeks டைம் இருக்குது, 2 weeks எண்ட் ஆஃப் த 2 weeks நம்ம போய் கொடுக்க போகிறோம், பெர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யூ வில் ஆல்சோ திங்க் அபவுட் ABCD ரைட்டு தானா அப்படின்ற டவுட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ யூ ஆர் லைக் 2 சேனலில் உங்கள் மைண்டு ஓடிட்டுருக்கும். இந்த 2 சேனலில் ஸ்கேட்டர் ஆகி ஒர்க் பண்ணுறதுனாலையா, இல்லாட்டி நமக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வராது when you are presenting the answer on Wednesday, and you will tend to get Thursday போயிட்டு இல்லைப்பா இந்த XYZ இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். பட் இது வந்து you will still land at the same ABCD XYZ solution on Friday. பட் இதில் என்ன மேனேஜருக்கு என்ன ஹேஸ் இல்லைன்னா, மேனேஜர் ஹேஸ் காட் அவங்கள்ட்ட மேனேஜருக்கு என்ன கிடச்சிதுன்னா, இம்மீடியட்டாகவே வந்து இதான் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சது. அது பண்ணதுக்கப்புறம் these people usually go with the minimum viable product. ஸோ ABCD யோசிச்சிட்டேன், XYZ நீங்கள் சொன்னீங்க, இதை வச்சு நான் வந்து இந்த ABX வந்து நான் இன்றைக்கி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட் வீக் எண்ட் ஆஃப் த வீக்கே போயிட்டு they will generally show it to the manager. ஸோ இந்த மினிமம் வைபிள் ப்ராடக்ட் வந்து இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனி இண்டஸ்ட்ரி ஃபார் தட் மேட்டர், பீட் பேங்கிங், பீட் திஸ் அண்ட் தட், லைக் அஜைலை வந்து கொண்டு வராங்க. அஜைலில் வந்து என்னென்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குன்னா யூ வில் பிரேக் அவுட் இன்டூ சிம்பிள்
மினிமம் வைபிள் ப்ராடக்ட். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரீக் முடியும் போதும் எண்ட் ஆஃப் ஈச் ஸ்ட்ரீக் யூ வில் பேசிக்லி ஹாவ் அ மினிமம் வைபிள் ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் வெரி ஈஸி டு கன்சியூவ் த சொல்யூஷன் ஃபார் த மேனேஜர். அவங்களுக்கு வந்து முதல்ல அந்த விசிபிலிட்டி கிடச்சிது அண்ட் தேர் நாட் ஒரிட் அபவுட் யூ. நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சதுனால தேர் நாட் ரியலி ஒரிட் அபவுட் ஹவு திஸ் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு கோ பிகாஸ் யூ ஹேவ் கிவன் த ஹெட்ஸ்அப். பட் நம்ம கேஸில் என்ன ஆகுதுன்னா இந்த 2 வீக்ஸும் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மேனேஜர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறோம். 10 days முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் தென் தே ஆர் கிவிங் அ சேஞ்ச். அதுக்கப்புறம் அதை பண்ணிட்டு போய் கொடுக்குறோம். பட் இன் திஸ் 10 days தே ஆல்சோ ஆர் அன்ஷூர் ஆஃப் அவர் ஒர்க் அண்ட் கிட்டத்தட்ட முடியிற டெட்லைனுக்கு 1 நாள் முன்னாடியோ 2 நாள் முன்னாடியோ ஃபீட்பேக் கொடுக்குறதுக்கு தே ஆர் நாட் ஆல்சோ கம்ஃபர்டபுள். இந்த டைமில் ஃபீட்பேக் கொடுத்து இவங்க இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு ஸோ அந்த ஹெக்டிக்னஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, விச் இஸ் வெரி அன்பிளசன்ட். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணோம்னா இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறோம். குயிக்காக ஃபீட்பேக் கேட்டுக்கிறது அண்ட் ஷோயிங் யுவர் ஒர்க் ஆஸ் அ மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயங்களையும் பெரிய அவுட்புட் இன்புட்டாக நம்ம எடுத்துக்கணும். அண்டு இதுக்கும் ஒரு டீப்பர் ரீசன் இருக்கும். நமக்கு வந்து எதனால் வந்து ஃபீட்பேக் கேட்க மாட்டோம். நேச்சுரலி people who tend to get imposter syndrome generally are not reaching out for feedback early part of the projects. எதனாலனா I think it is probably because of the lack of courage. எதனால இல்லைனா அதான் the same fear of self doubt இருக்கிறதுனால, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால, fear of rejection இருக்கிறதுனால lack of courage இருக்குது. பட் how do you build courage for anything? I think we should build courage by working out that muscle. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டோட எக்ஸாம்பிளே வந்து நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபீட்பேக்லாம் கேட்கலாம் இல்லையா, ஒரு கொஷின் டவுட் கேட்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் இந்த மாதிரி ஒரு வாட்டி கேட்டேன். இப்போ வந்து என் மேனேஜர் சிம்பிளி செட் இஸ் தட் அ சிம்பிள் கொஷின், இதெல்லாம் டவுட் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஓகே கேட்டாங்க அந்த மாதிரி உங்கள் மேனேஜர் சொன்னாங்க, பட் டஸ் இட் ரிஃப்ளெக்ட் யுவர் immaturity or what? Your manager's immaturity. I think அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் யூ ஷுட் பி ரெடி டு ஆஸ்க் எனி கொஷின்ஸ் அண்ட் எனி மேனேஜர் who is worthy of salt should be okay with having to answer some of the stupid questions, because see, end of day we are in a work environment. Everyone will not pursue every project and conceive every project in the same way. So நீங்கள் சின்ன basic question கேட்குறதுல வந்து I think any manager should be okay, and you should also make sure that you are like asking proper questions. நம்ம சேம் மிஸ்டேக்ஸ் ரிப்பீட் பண்ணுற மாதிரி சேம் கொஷின்ஸை ரிப்பீட் பண்ணுறதெல்லாம் நம்மளும் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா I think every manager worth his salt should be answering any questions that is coming their way without judgment. இந்த மாதிரி ஏன் சிம்பிள் கொஷின் இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் generally you will get an answer. And if at all your manager is saying that okay, it's a simple question, why do you even ask such a simple question கேட்டாங்கன்னா, it's probably because how they are perceiving time at that time. டைம் இல்லை, இந்த டைமில் இந்த மாதிரி கேட்குறீங்க, ஆர் தேர் ஸ்ட்ரெஸ் அட் ஒர்க், whatever it may be, but it is because of their own thought process, not because the question itself. ஸோ இந்த கரேஜை வந்து வளர்த்துக்கணும், நம்ம தான் வளர்த்துக்கணும். அண்ட் லைக் எவ்ரி மசில் இன் அவர் பாடி, நம்ம வந்து ஒரு 10 kg டம்பிள்ஸ் எடுத்து 100 times தூக்குனா தான் பைசஸ் வளரும். அது மாதிரி வில் ஹாவ் டு work out that courage muscle, and any chance and every chance that you get, you have to ask such questions to anything and anyone. Like உங்களோட தாட் ப்ராசஸை ஷேர் பண்ணுறதுக்கும் சரி, உங்களோட பேசிக் கிளாரிஃபைங் கொஷின்ஸை கேட்குறதுக்கும் சரி, யூ ஷுட் நெவர் swallow your wordsன்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை கேட்க மாட்டேன், கேட்டால் என்ன நினைப்பாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட், ஃபியர், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் just blurt the question out, and அது மூலமாக மட்டும்தான் இது இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கரேஜ் மசில் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னென்ன தான் நம்ம படித்தாலும், புக்கு படித்தாலும், நாலேஜ் வளர்த்துக்கிட்டாலும், ஒன்லி பை ஆக்டிங் இட் வில் கம், இந்த கரேஜ் மசில் வந்து. அண்ட் ஐம் பீங் வெரி ஓப்பன். எனக்குலாம் ஐ ஹாவ் லைக் courage to ask any stupid question கிடையாது. பட் ஐ எம் இன் மை ஜேர்னி ஆஃப் இம்ப்ரூவிங் மை செல்ஃப். அதே மாதிரி ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ பி இன் அ journey of improving yourself when it comes to courage. And இதுக்கெல்லாம் ரீசன்னு நான் நிறைய விஷயங்களை சொல்லலாம். எதனால்
certain people are very prone to imposter syndrome or self-doubt or self-confidence அப்படின்னு சொல்லிட்டு we are all like grown up with a with generation that is obsessed with perfection இல்லையா. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து மில்லினியல்ஸ் எல்லாம் வந்து we are obsessed, like நம்ம பேரண்ட்ஸ் வந்து they are obsessed with having a perfect child. என் பையன் இப்படி படித்து நல்ல வேலைக்கு போய் நிறையா சம்பாதிப்பான், நல்லா பெரிய டாக்டர் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மள்கிட்ட சொல்லி நம்ம வந்து நிறையா டைம் அவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு பயந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள்கிட்ட புஷ் டவுன் பண்ணதுனால இட்ஸ் ஒரு சின்ன ட்ராமான்னு சொல்கிற வேர்டெலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பட் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபியர் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் வந்து நம்மள்கிட்ட சின்ன வயசுலேருந்தே விதைக்கப்பட்டுருச்சு. ஸோ நம்மளோட ஜென்ரேஷனுக்கு ப்ராப்ளி இட்ஸ் வெரி ப்ரோன் டு ஹேப்பன். அண்ட் ப்ராப்ளி ஜென்சி அவங்களுக்குலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் பார்த்த வரைக்கும் ஜென்சி வந்து தே ஆர் வெரி ஓப்பன் டு ஆஸ்க் கொஷின்ஸ், தே ஆர் நாட் ரியலி அஃப்ரைட் டு ஆஸ்க் கொஷின்ஸ். அண்ட் மில்லினியல்ஸ் வந்து தே ஹேவ் திஸ் ப்ராப்ளம். ஐ திங்க் many millennials are doing really well despite all this social pushing back. ஸோ சோஷியல் ரேரிங்னால சோஷியல் கான்ஸ்ட்ரக்டை வச்சு நம்மளை புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. பட் வி கேன் ஓவர் கம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒன்ஸ் யூ ரியலைஸ் தேட் யூ கேன் ஈஸிலி ஓவர் கம் தேட் அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் இந்த பார்ட் ஆஃப் அண்ட் ஒன் மோர் திங், லைக் எஸ்பெஷலி நான் வந்து இந்த நியூ மதர்ஸ் ஒரு கம்மிங் பேக் டு ஒர்க் அப்படின்னு நான் சொன்னதுனால ஒன் மோர் திங் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, தே ஆர் லைக் ரியலி ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ட்ராமாலேருந்து வராங்க. Like parting their child from their body itself is a trauma. So every trauma will have its effect on your performance, your memory, your mental state, எல்லாத்தையுமே வந்து இம்பேக்ட் பண்ணும். பட் there is something like internalizing trauma. எப்படி இன்டர்னலைஸ் பண்ணுறோம், every person will internalize it differently அப்படின்லாம் சொல்லுவாங்க. So try to if you have a bad internalization of a particular trauma, any trauma for that matter, a fight with a dear one or a breakup or whatever, if you have a very, சாதாரண பிரேக்கப்லாம் நம்ம ட்ராமான்னு சொல்ல மாட்டேன். இஃப் யூ ஹேவ் அ லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் யூ ரியலி லவ் தட் பர்சன் அண்ட் இஃப் யூ ஆர் ஃபாலிங் அபார்ட், ஐ திங்க் தட் இஸ் ட்ராமட்டிக். அண்ட் அந்த மாதிரி விஷயங்களில் யூ ஹாவ் டு லேர்ன் டு இன்டர்னலைஸ் த ரைட் திங்ஸ். You should not be internalizing the wrong things out of trauma. For example, if there is a physical abuse in a relationship, you have to internalize the fact that it is always better to get out of a abusive relationship, right? So there is nothing for you to do in that relationship. அந்த மாதிரி விஷயங்களை internalize பண்ணுவோம். Instead of like I deserve better, there is no better person for me to love, அந்த மாதிரி விஷயங்களை இன்டர்னலைஸ் பண்ணாமல் you should try to internalize the right things so that the trauma-ஓட எஃபெக்ட் வந்து it will build on you rather than deconstructive. ஸோ ப்ராப்ளி இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த ட்ராமாவோட எஃபெக்ட் நான் வந்து இந்த கேபர் மோட்டே, ஆல்ஃப்ரட் ஆட்லர் அண்ட் ஃப்ராய்டு இவங்களெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ராப்ளி ஐ வில் மேக் அ வீடியோ ஆஃப் திஸ் ட்ராமா, how different psychologists are helping you interpret trauma, அது மாதிரிலாம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.